அம்மா பேசுகிறேம்மா. ஸ்வீட் பிஸ்கெட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கம்மா. கொஞ்சமாக பட்டர் ரேட் போட்டுங்கம்மா, கொஞ்சம் எள்ளு போட்டுங்கடா, ஏலக்காய் தூள், சிறிதளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்கடாம்மா. ஸ்வீட்டுன்றதுனால உப்பு தேவையில்லம்மா. அரை கப்புக்கு மேலே நல்லா சர்க்கரை மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிடுங்கம்மா. கலக்கிட்ட பிறகு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துங்கம்மா. மைதா மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விடுங்கடாம்மா. எண்ணெய் ஊற்றிடுங்கம்மா. எண்ணெய் ஊற்றினா சாப்பிட்டா நல்லா இருக்குண்டாம்மா. நல்லா எண்ணெய் ஊற்றி கைவிடாத பிசைஞ்சு விடுங்கடா. நல்லா மாவு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாப்பிட்டா நல்லா இருக்குண்டாம்மா. இது பிசைஞ்சுங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுங்கடாம்மா. திரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டோம்மா. ஊறினா ஒன்றும் தப்பே கிடையாதுடா, சூப்பராக ஒன்றும் சாப்பிட்டா நல்லா இருக்குண்டாம்மா. எடுத்துகிட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்கடாம்மா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குண்டா, பெரியவங்களுக்கும் பிடிக்குண்டாம்மா. இதை போட்டு ஊற வச்சுட்டு அந்த மாவு நல்லா எடுத்து கையில் ஒட்டையே ஒட்டாதுமா. அதை பார்த்துட்டு நல்லா கீ போட்டு நல்லா தட்டிங்கடம்மா. தட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நெய் எடுத்துங்கடம்மா. நெய் எடுத்துகிட்டு கையில் ஒட்டாது இருக்கும் தடவிக்குன்னு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குமா. உருண்டை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மாவில் திரட்டுங்கம்மா. எண்ணெய் ஊற்றி திரட்டினா கையிலையே ஒட்டிக்கிற மாதிரி இருக்குண்டம்மா. மாவு போட்டு திரட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கத்தியில் கட் பண்ணுறத விட குழந்தைங்களுக்கு நமக்கு மாடலாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்கம்மா. நம்ம வீட்டில் வாட்டர் கேன் மூடி இருக்குது இல்லைம்மா, அதில் வச்சு கட் பண்ணுங்கடா. அரை நிலா மாதிரி இருக்குண்டாம்மா. அழகாக சூப்பராக நல்லா இருக்குண்டா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்டாம்மா. நம்ம கடையில் வாங்கின பிஸ்கெட் மாதிரியே இருக்கணுமா. அது அவ்வளோ சூப்பராக அந்த எள்ளு போட்டதுக்கு மனமாக டேஸ்ட்டும் நல்லா இருக்குண்டாம்மா. இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லா போடாதீங்கம்மா. மிதமான சூட்டில் போட்டு வறுத்து கொடுங்கடாம்மா. சுலோவில் வச்சு வறுத்து கொடுங்களேன், குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கண்ணாடி பவுல் இருந்தால் போட்டுங்க, இல்லையா பிளாஸ்டிக் பவுலில் கூட போட்டு வச்சு கொடுத்து பாருங்கடா. இது தாண்டாம்மா அம்மாவோட டிப்ஸ்டாம்மா.